அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் நாம் இஃபாவை பற்றி பார்த்தோம் இல்லையா. 15 லெட்டர்ஸ் தன்வீன் அண்ட் நூனே சாக்கின்க்கு அடுத்து அந்த 15 லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நாம் நூனோட சவுண்டில் நோஸில் மறைச்சி ஓதுவோம் அப்படின்னு பார்த்தோம். தன்வீன் அண்ட் நூனே சாக்கின் அப்படின்னா என்ன? தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ நாம் தன்வீன் அப்படின்னு சொல்லுவோம். நூனே சாக்கின்னா இந்த மாதிரி ஜசம் இருக்கணும்ல, இதை வந்து நாம் நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லுவோம். தன்வீன் அண்ட் நூனே சாக்கினை வச்சு 4 ரூல் இருக்குது. ஸோ போன வீடியோவில் நம்ம இஃபாவை பார்த்தோம். இந்த வீடியோவில் இஸ்ஹார் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இஸ்ஹார் அப்படின்னா 6 லெட்டர்ஸ் வரும். ஹம்சா, ஹ, ஐன், ஹ, ஒயின், ஹா. இந்த 6 லெட்டர் வந்து தன்வீன் தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் நூனே சாக்கின் இதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா இதை நம்ம டைரெக்டாக ஓதுவோம். நூனோட சவுண்டை டைரெக்டாக ஓதுவோம். இஃபாவில் என்ன பண்ணோம்? நூனோட சவுண்டை நாம் மறைச்சி ஓதுனோம். பட் இதில் வந்து டைரெக்டாக வெளிப்படையாக ஓதுவோம். லைக் தோயா ஜபர் தொய், ரா தோ ஜபர் ரன், ரா தோ ஜபர் ரா அப்படி நம்ம மறைச்சி ஓதக்கூடாது. அது வந்து இஃபாவோட ரூல். இதில் நம்ம டைரெக்டாக ஓதணும். பிகாஸ் தன்வீனுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது? ஹம்சா. அலீஃப் வந்து ஹர்கத் இல்லாமல் ஜபர் ஜேர் பேஷ் எதுவுமே இல்லாமல் வெறுமனே அலீஃப்னு இருந்துச்சுன்னா தான் அது அலீஃப். அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று சிம்பல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நாம் ஹம்சா அப்படின்னு சொல்லணும். ஸோ தன்வீனுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஹம்சா. அப்போது ஹம்சா இருந்துச்சுன்னா இதை நாம் டைரெக்டாக ஓதணும். நூனை வந்து டைரெக்டாக ஓதணும். தொய்ரன் தொய்ரன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அபாபீலா. ஹம்சா ஜபர் ஆ, பா அலிஃப் ஜபர் பா, அபா பா யா ஜேர் பி, அபாபி லாம் ஜபர் ல, அபாபீலா. இது நார்மலாக தொய்ரன் அபாபீலா. நெக்ஸ்ட்டு இங்கே தன்வீன் என்ன இருக்குது? தோ பேஷ். அதுக்கு அடுத்து ஹ. ஹ என்ன லெட்டர்? இஸ்ஹாரோட லெட்டர். அப்போது இங்கேயுமே நம்ம நூனை வெளிப்படையாக ஓதணும். நேருன் 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 ஹாமியத்துன். தன்வீனில் என்ன சவுண்ட் வருது? நூனோட சவுண்ட் வரும். நேருன் ஹாமியத்துன். இங்கே பாருங்கள், நூனே சாக்கின்னு இருக்குது. அதுக்கடுத்து ஹா. ஹா என்ன லெட்டர்? இஸ்ஹாரோட லெட்டர். ஸோ இந்த நூனையும் நாம் வெளிப்படையாக ஓதணும். லிமன் ஹஷியா. நெக்ஸ்ட் பாருங்க, மீம் நூன் ஜேர் மீன். அதுக்கடுத்து ஹொயின் இருக்குது. ஹொயின் என்ன லெட்டர்? இஸ்ஹாரோட லெட்டர். அப்போ நூனை வந்து நாம் வெளிப்படையாக ஓதணும். மின் ஹொய்ரி ஹீ. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், இஃபா அப்படின்ற டாப்பிக்கில். முதல்ல அது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்போ எந்த ரூல் அப்ளை பண்ணி ஓதணும் அப்படின்றத. இன்ஷா அல்லாஹ். இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம டீட்டெயிலாக எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.